ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எந்த சூழலில் நடந்த காரியம் என்று பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா யோசபாத் என்னும் யோதமின் ராஜா 3 பேரும் சேர்ந்து மோவாபின் ராஜாவோடு சண்டை போட போகிறார்கள். யோதம் என்கிற வனாந்திர வழியாய் போகிறார்கள். ஏன் என்று சொன்னால், அந்த மோவாப் ராஜா ஆகாப் என்கிற ராஜாவின் நாட்களில் இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருந்தான். பயந்து போய் எல்லா பணத்தையும் கொடுத்து மற்ற காரியங்கள்லாம் உதவி வந்தான். ஆனால் அந்த ஆகாப் ராஜா மரித்த பின்பு அவன் அதெல்லாம் நிறுத்திவிட்டு அதோடு விட்டு விடவில்லை. கலகம் பண்ண ஆரம்பித்த உடனே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம், ஆகாப்புக்கு பின்பு வந்த ராஜாவுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த கலகம் பண்ணுகிற இவனை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று 2 ராஜாக்களை துணைக்கு கூப்பிடுகிறான். போய் யுத்தத்திற்கு போகிறார்கள். வனாந்திர வழியாய் போகிறார்கள். 7 நாட்கள் அவங்க அலைந்து திரிந்ததினாலே அங்குள்ள எல்லா மிருக ஜீவன்கள், ராணுவம், யாருக்குமே தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு. தண்ணீர் இல்லாமலே நாங்கள் மரித்து எங்களுடைய சத்துருக்கு இரையாகி விடுவோமோ என்று ஒரு பயம் வந்து விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் தீர்க்கதரிசியிடம் போகும் பொழுது, அப்பொழுது எலியா தீர்க்கதரிசி இருந்த காலம், தீர்க்கதரிசி மூலமா ஆண்டோட வார்த்தை வந்ததுதான், இது நீங்கள் காற்றை பார்க்க முடியாது, மழையும் இருக்காது, ஆனால் அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும். யோசித்து பாருங்கள். காற்று இருந்தால் தான் மேகம் கொண்டு வர முடியும், மழை இருந்தால் தான் பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிற்க முடியும். ரெண்டுமே இல்லை, ஆனால் தண்ணீர் இருக்கும் என்று சொல்லும் பொழுது இதுதான் அதிசயம். அப்படியே ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் இக்கட்டிலே மாட்டிக்கொள்கிறோம். அடுத்து என்ன செய்வதென்று தெரிவதில்லை, புலம்புகிறோம். எல்லா வழிகளும் அடைப்பட்டு விட்டது. இன்னைக்கு சத்துரு சிரிக்கும்படியா, சத்துரு நம்மளை ஏளனம் பண்ணும்படியா, பாரு அவனே மாட்டிக்கிட்டான், நம்ம கை வைக்க வேண்டியது இல்லை, நம்ம பழி வாங்க வேண்டியதே இல்லை, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவனுடைய சகாப்தம் முழுவதும் அவ்வளவுதான் சொல்றாங்களா? சோர்ந்து போக வேண்டாம். அந்த இடத்திலும் கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து ஒரு அதிசயத்தை செஞ்சு உங்களை அற்புதமாய் நடத்துவார். யாரையும் அவர் விழுந்து போவதற்கு செய்கிற தேவன் அல்ல. தண்ணீர் வந்துகிறது, மிருக ஜீவன்களாம் குடித்து ராணுவம் கொடுத்து கொஞ்சம் உயிர் பெற்று விட்டார்கள். யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அதை தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். காணாவூரிலாவது தண்ணீரை ரசமாய் மாற்றினார். தண்ணீரே இல்லை, தண்ணீரை ஏற்படுத்தி விட்டார். ஒரு சமயம் ஒரு மிஷனருடைய வாழ்க்கையை படிக்கும் பொழுது, டேவிட் பெர்னாய்ட் அவர் செவ்விந்தியர் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியா ஏவப்பட்டு அங்கு போகிறாரு. முரட்டாட்டமான ஜனங்கள் மத்தியிலே அன்பை சொல்ல வேண்டுமானால் எளிதான காரியம் அல்ல. இவர் அங்கு போய் ஒரு குடிசை மாதிரி போட்டு உட்காருகிறார். அவர்கள் எல்லாம் இவனை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அந்த வாலிபனை கொல்வதற்காக சூழ்ந்து கொண்டார்கள். சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு அவனை நெருங்கும் பொழுது இந்த வாலிபன் அதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. அந்த குடிசைக்குள் போனான். குடிசைக்குள் போன உடனே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தானாம். சத்துருக்கள் தங்கள் அம்புகளை எய்தல் அவனை கொண்டு விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம், ஆனாலும் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஆனால் அந்த நேரத்திலே ஒரு பெரிய விஷமும் பாம்பு அப்படியே போய் அந்த டேவிட் பெர்னாய்ட் முன்பாக நிற்கிறது, அப்படியே கொத்துவதற்கு. இதை இந்த செவ்விந்தியர்கள் பார்த்து விட்டார்கள். பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்களாம், நாம் இவனை கொல்ல வேண்டாம், இவனை இந்த பாம்பை கொன்றுவிட நமக்கு வேலை மிச்சம் என்று சொல்லி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த பாம்பு போய் முன்பாக போய் கொத்துவது போல் நின்றது. அடுத்த நொடியிலே அப்படியே தலையை கீழே போட்டு அவனை வணங்குறது போல அப்படியே தலையை கீழே போட்டு திரும்பி வெளியே வந்த பாதையா போய்விட்டது. யோசித்து பாருங்கள், இதுதான் அதிசயம். இவர்கள் நினைத்தார்கள் அவன் வாழ்க்கை முடிந்து விட்டது. இல்லை, ஆண்டுடைய கரத்தில் அல்லவா நம்முடைய ஜீவன் இருக்கிறது, நம்முடைய காலங்கள் இருக்கிறது. இதுதான் அதிசயம். ஆண்டவர் நடத்துகிறவர். சத்துருக்கள் நினைக்கிறது உண்டு, அவங்க நினைத்ததெல்லாம் ஒருவேளை இந்த காரியம் வாய்த்து விட முடியும். தேவன் அதை விட வேறு விதத்திலே கிரியைகளை நடப்பிப்பார். அதான் வேதம் சொல்லுகிறது, நமக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காது. அதிசயங்கள் தேவன் நம்மோடு கூட இருக்க. அவர்கள் இன்னைக்கு நெருக்கத்தில் இருக்கலாம், சத்ருவின் போராட்டத்தில் இருக்கலாம். என்ன செய்வதென்று முற்றிலுமா லாக் ஆயிட்டோம், எனக்கு வழியில தப்பு வைப்பதற்கே உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் எல்லா விதத்திலும் நமக்கு ஒத்தாசை அனுப்ப வல்லவரா இருக்கிறார், உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். எது இருக்குதோ இல்லையோ, இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு இருந்தால் போதும், இல்லாதது கூட அங்கு வந்துவிடும். இந்த நாளிலும் நம்முடைய முழுவதுமான கையில ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதே அதிசயத்தை கர்த்தர் செய்யும்படியா அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளின் காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோப்பா. அநேக நேரம் என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போய் வெறுமையாய் மாட்டிக்கொள்கிறோம். என்ன செய்வது? அவ்வளவுதான் மடிந்து போகிறோமே, அல்லது கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறோமே. நஷ்டத்து மேல் நஷ்டம், பலவீனத்து மேல் பலம், பலவீன அடி மேல் அடி, சத்துருக்கள் பெருகி கொண்டே போறாங்க. எங்க போனாலும் நெருக்கம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு கண்ணோக்கி பாருங்க.
அந்த இடத்துல நீ இறங்கி நின்று பட்சமா நின்று நீ ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி கொடுக்கமால் முடியும், நீர் உதவி செய்யமால் முடியும், ஒரு வழியை திறக்க முடியும், உம்மால் ஒரு அதிசயத்தை செய்ய முடியும். உம்முடைய நாமம் அதிசயம் அல்லவா? அதிசயங்களை செய்கிற மாதமா இந்த மாதம் இருக்கிறபடினாலே யாரெல்லாம் இனி அவ்வளவுதான் இல்ல, அதே இடத்துல இல்லாததை கொடுத்து நீ காண்பித்து உம்முடைய அன்பை ஊற்றி நீர் பட்சத்தில் இருக்கிறதை சத்துருக்கள் அறிந்து கொள்ள செய்வதோடு மட்டுமல்ல, சூழலை முற்றிலுமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பலத்தினால் இந்த நாளில் இடைக்கட்டி அதிசயங்களை செய்து நீர் கூட இருக்கிறதை உடைய பிள்ளைகளுக்கு காண்பித்து தைரியம் கொடுத்து பேராக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும். ஆலயங்களிலே மற்ற ஆராதனைகள் எல்லாத்திலும் பிரசனங்கள் இருக்கட்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காற்று இருக்காது, மழையும் இருக்காது, ஆனால் பள்ளத்தாக்கிலே தண்ணீரை கொண்டு வந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் அவ்விதமாகவே அதிசயங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.